சேம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டைப்பிங் டூல் இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இதை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. பட் இதெல்லாம் நம்ம எங்கே எடிட் பண்ணுவோம் அப்படின்னா இங்கே தான் ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் வருது. ஒரு விஷயம், அதாவது நீங்கள் ஒரு வீடியோட விஷயமா இருந்தாலும், ஒரு ஆடியோட விஷயமா இருந்தாலும், ஒரு டெக்ஸ்டோட விஷயமா இருந்தாலும் அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் அது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் வரும். ஸோ இதுக்கான ஃபாண்ட் நம்ம மாற்றுறதா இருக்கட்டும், அந்த இட்டாலிக் ஸ்டைல் மாற்றுறதா இருக்கட்டும், அதோட சைஸு, அதோட ஸ்பேஸிங்கு, அதோட கேப், ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்குள்ள கேப்பு, இது எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் நம்ம பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கேரக்டர் பேனலும் இருக்கும். சேம் அதுவும் அதே மாதிரி தான். ஸோ இதோட சைஸை நான் லைட்டாக சின்னது பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்குது இல்லையா, இதுதான் அதோட சைஸ். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் லைனில் நான் சேம் இதே விஷயத்தை நான் டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் 2வது லைனாக இதையே டைப் பண்ணுறேன். ஸோ இதை நான் வந்து கலர் தெரியறக்காண்டி கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ நான் ரெட் வைக்கிறேன், வச்சுட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம 2 லைன் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த 2 லைனை நமக்கு வந்து இந்த லைனுக்கும் கேப் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த டூல். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கேப் எவ்வளோ வேணும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு PRAK அப்படின்னு இருக்குன்னா இந்த லெட்டர்ஸ்க்கு நடுவில் கேப் வர்றது தான் அது கீழே இருக்குது. அது வந்து ஸ்பேசிங்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு கேப் வேணும் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நெருக்கமாக இருக்கும்போது நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கேப்பாக இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும்போது ஃபாண்ட்ஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்னென்ன ஃபாண்ட்ஸ்லாம் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே காட்டும். ஸோ இந்த ஃபாண்ட்டோட லிங்க்கு அண்டு இது எல்லாமே நான் வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட அசெட்ஸ் எல்லாமே நீங்கள் கீழே பார்த்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே. ஸோ இதை நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா ஃபாண்ட்ஸுமே வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதோட ஸ்டைல்ஸ் எல்லாம் கீழே இருக்கும். ஸோ ஒரு ஃபாண்ட்டு கீழே என்னென்ன ஸ்டைல்ஸ் வருதோ அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி இதோட பேராகிராஃப், நான் இப்போ இந்த லைனை வந்து இதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா லெஃப்ட்டில் அலைன் ஆயிருக்கு, அதாவது லெஃப்ட் சைடில் அலைன் ஆயிருக்கு. இதுவே நான் சென்டரில் அலைன் பண்ணோம் அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணி சென்ட்ரல் அலைன் பண்ணிக்க முடியும். ஸோ சென்ட்ரல் அலைன் பண்ணாலே லைட்டாக வெளியே போகுது, நான் பொசிஷன் எடுத்து உள்ளே எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்படி இருக்கும்போது சென்ட்ரல் அலைன் ஆயிருக்கா. இதே மாதிரி ரைட் சைடில் அலைன் ஆகணும்னா இந்த மாதிரி. ஸோ நீங்கள் நார்மலாக வேர்ட்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ நம்ம நார்மலாக நோட் பேட்லாம் டைப் பண்ணும்போது வரும் இல்லையா, அதுதான்.